ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ என்ன வர்கீஸ், என்ன ஆச்சு? ஏன் ஆட்டமா ஆடிட்டு இருக்க? அது சரி. உனக்கு இந்த லவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தானே? இப்ப எதுக்கு அது? அட கேக்குறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. அதெல்லாம் எனக்கு கிடையாது. அதெல்லாம் இல்லாமையா வீட்டு முதலாளியோட பொண்ணு கொக்கி போட்டு தூக்கிட்டு வந்திருப்ப? யாரு? நான் ஒன்னும் தூக்கிட்டு வரல. அப்புறம் அந்த பொண்ணு நான் தூக்கிட்டு வந்துச்சா? உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி விடு. ஏண்டா வெக்கப்படுற? என்ன ஆச்சு? நான் விழுந்துட்டேன். விழுந்துட்டியா? விழுந்தா அடிபட்டு இருக்குமேடா. அந்த விழுகு இல்ல, காதல்ல விழுந்துட்டேன். ஏன் வர்கீஸ், நம்ம வீடு இருக்க சூழ்நிலையில இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் நீ பேசக்கூடாது, அதெல்லாம் நீ பேசக்கூடாது. எனக்கு தேவை. சரி. பொண்ணு யாரு? அது யாருன்னா இவங்கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னா அப்படியே அம்மா கிட்ட வத்தி வச்சிருவான். சொல்லு வர்கீஸ், பொண்ணு யாரு? அது என் கனவு கண்ணி. ஐயோ, அந்த கன்னி தான் யாரு? அத உன்கிட்ட சொல்ல முடியாது. சரி விடு. எங்க போற? வீட்டுக்குள்ள போய் தூங்க போறேன். மணி ஆயிடுச்சுல, காலையில நேரமா எந்திரிச்சு வேலைக்கு போகணும். ஏய், எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வியா? என்ன பண்ணணும்? என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரு மடல்ல எழுதி தரேன். என் மங்கை கிட்ட நீ கொடுத்துறியா? ஏற்கனவே நான் கல்யாணம் அது இதுன்னு உதவாங்கினது பத்தாதா, இதுல மடல் வேற எடுத்துட்டு போய் நான் கொடுக்கணுமா? என் ஆளை விட்டுரு சாமி. எங்க ஆத்தா உனக்கு என் சொத்துல பாதியே கொடுக்குது. ஆனா நீ எனக்காக இந்த மடலை கொண்டு போய் கொடுக்க மாட்டியா? வர்கீஸ், ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. காதல் கத்திரிக்காய் அது எல்லாமே பேச்சுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது. உன் அட்வைஸ் எனக்கு தேவை கிடையாது. என் ஆளுகிட்ட நீ குடுப்பியா? உன் ஆள் யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. குடுனா நான் எங்க போய் கொடுக்கறது? நீ வர்கீஸ் பைத்தியக்காரா, இவன் நம்மள விட பர்சனாலிட்டியில ரொம்ப அழகா இருக்கான். இதுலயும் நம்ம கருகருன்னு கரிசட்டி கணக்கா இருக்கும். இவன் நம்மள விட கலாரா இருக்கான். இவங்கிட்ட லெட்டர் கொடுத்து விட்டா இவனுக்கு சிக்காயிருச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது? நோ 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 நோ, கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது. நம்ம கவிதை எழுதி நம்மளே கொண்டு போய் வர்கீஸ், கொடுத்து. என்ன வர்கீஸ், நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ. கல்யாணன்றது ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட நிலைச்சு நிற்கிறதும் நிலைக்காம போகிறதும் நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. நான் எவ்வளோ அன்பாக இருந்தேன்னு உனக்கே தெரியும். ஆனால் என்னை கைவிட்டு போகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் கைவிட்டு போனதும் ஒரு வகையில் நல்லதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னால் திருப்திப்படுத்த முடியல. இந்த உலகத்தில் காசு பணம் தான் எல்லாமே. அந்த பணங்காசு இல்லைன்னு வை, நம்மளை நம்பி வரவங்க கூட நம்மளை நம்பாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் மேலே நம்பிக்கைன்னு ஒன்று இருந்திருந்தா அவள் கண்டிப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் என்னைக்கு முன்னேற மாட்டேன்னு அவன் நினச்சிட்டா, அதான் விட்டுட்டு போயிட்டா. அந்த மாதிரி உனக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. காசு பணத்தை சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அதை எப்படி சேமிக்கிறோன்றதான் பெருசு. அதை பத்திரப்படுத்து. எந்த பொண்ணாக இருந்தாலும் உன்னை தேடி வருவா. நான் இன்னைக்கு சொல்றது உனக்கு வேணா தப்பா தெரியலாம், ஆனால் ஒரு நாளில் ஒரு நாள் என் கஷ்டம் நீ பற்றக்கூடாது. மஞ்சுளா, உனக்கு எதுவும் வருத்தமா இல்லைல்ல? இந்த மாதிரி ரோட்டு கடை டீ கடையில் வேற உட்காந்து உனக்கு டீ வாங்கி தரேன்னு. எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே தோணலைங்க. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கடைங்களுக்கு போனோம். பெருசாக தான் எல்லாமே அனுபவித்தோம். அதில் இருக்கிற அந்த நிம்மதி, அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், அதில் இருக்கிறது இதில் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்மளோட பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கும்போது சின்னதாக கிடைக்கிற சந்தோஷம் கூட பெருசாக தெரியும். மஞ்சுளா, இப்போதைக்கு என் பாக்கெட்டில் 10 காசு கூட இல்லை. இத்தனை வருஷம் அப்பாவோட தொழில் அம்மானு சொல்லிட்டு அவங்களே எதிர்பார்த்து என்னால் எதுவுமே முடியாமல் போச்சு. ஆனால் என்னையும் நம்பி உன் நகையெல்லாம் கொடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. எப்படியா இந்த தொழில் மட்டும் நல்லா வந்துருச்சுன்னு வையேன், அதுக்கப்புறம் உன்னை நல்லா பார்த்துப்பேன். இப்போ யார் என்னை நல்லா பார்த்துக்கலன்னு சொன்னால், என்னை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, ரொம்ப அன்பாக வச்சுக்கிறீங்கங்க. இதுவே வேற ஒரு ஆணாக இருந்தால் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைனா
அவங்க ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அவங்கள எதிர்த்து எனக்காக நிற்கிறீங்க. இதுக்கு மேலே வேற என்ன வேணுங்க ஒரு பொண்ணுக்கு? 1000 தான் வீட்டில் நகை, பணம், சொத்து, சுகம்னு எல்லாம் நிறைஞ்சு வரைஞ்சாலும் அன்பான கணவன் இல்லைன்னு வைங்க, அதுக்கு எதுக்குமே ஈடுணையே இல்லை தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷனோட நிலைமையும் மாறும். அதனால நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் எப்பயும் என்கிட்ட இதே மாதிரி அன்பாக இருந்தால் அது போதும். வேற என்ன வேணுங்க ஒரு பொண்ணுக்கு? சத்தியமாக நீ கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நான். அன்புள்ள மன்னா, அன்புள்ள கனவா, அன்புள்ள கல்வனே, அன்புள்ள கண்ணாலனே. என் வாழ்க்கையே ஊத்தி மூடிட்டு பொண்டாட்டியோட ரொமான்ஸ் கேக்குதா அவனுக்கு? ரொமான்ஸு? ஏய், யாரு நீங்களா? நானே தான்டா, நானே தான். என் சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்து குழியில போட்டுட்டு இன்னைக்கு நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்களா? இங்க பாருங்க, ரொம்ப தப்பா பேசாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். பேசுவேன்டா, அப்படிதான் பேசுவேன். அப்படிதான்டா பேசுவேன். உன் தங்கச்சிய கட்டி என் வாழ்க்கையே போச்சு. நீங்க தான் என் தங்கச்ச கட்டிக்கிறேன் நீங்க. நாங்களாம் உங்களுக்கு கட்டி தரோம்னு சொன்னோம். வேண்டாங்க, அவர் குடிச்சிருக்காரு போல இருக்கு. ஸ்மெல்லு இங்கே அடிக்குது. இவர்கிட்ட பேசுறது ரொம்ப வேஸ்ட்டு. வாங்க நம்ம முதல்ல வீட்டுக்கு கிளம்புவோம். மகமாயி, என் தாயே ஈஸ்வரி, நீதாம்மா சரி, நீதான் சரி. இந்த குடும்பத்தை நம்பாத, இந்த குடும்பத்தை நம்பாத. அன்னைக்கு நீ சண்டை போடும்போது கூட உன்னை வில்லின்னு நினைச்சம்மா. ஆனா நீ தான் இந்த குடும்பத்திலே நல்லவ. நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். இந்த பயலை நம்பாத, இந்த பயலை நம்பாத. இந்த குடும்பத்தை நம்பி இப்ப ஏமாந்து நடுத்தருவில் நிக்கிறேன். அந்த மாதிரி இந்த பயலுல நம்பினா நீயும் நாளைக்கு நடுத்தருவில் வரணும். நான் உஷாராயிட்டேன், நீயும் உஷாராயிக்கம்மா, உஷாராயிக்க. உன்னை என் தங்கச்சி மாதிரி நான் நினைக்கிறேன். சரியா? இவனுங்களை நம்பாத, இவனுங்களை நம்பவே நம்பாத. என் வாழ்க்கை போச்சு, அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. என் அம்மா அப்பானா அத்தனை தடவை சொன்னாங்க, வேணாண்டா, முதல் கோணல் முற்றிலும் கோணலுடா, இந்த வீட்டில் பொண்ணு எடுக்க வேணாண்டான்னாங்க. கேட்டனா? கேட்கல. அதுக்காக சேர்த்து வச்சு என்னை முடிச்சிட்டானுங்கம்மா. இந்த குடும்பத்தை நம்பாத, நம்பி பின்னாடி அழுவாத. குடும்பமே சுயநலவாதி குடும்பம். இவங்க நல்லா இருக்கணும்னா அடுத்தவன் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற குடும்பம். ஊசி போன வடையே என் தலையில கட்டிட்டானுங்கம்மா. நீ நம்பாத. அண்ணா, ஏன்னா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? இதெல்லாம் தப்புண்ணே. நீ என்ன அண்ணன்னு சொல்ற, ஆனா இவங்களுக்கு நான் எவ்வளவு கேவலமானவனா தெரியுறேன் தெரியுமா? அவளை கட்டி என் வாழ்க்கையே போச்சுமா தங்கச்சி, போச்சு, எல்லாம் போச்சு. என் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சு. என் வீட்டுக்கு என்னால் போக முடியல, என் பெத்தவங்கள பார்க்க முடியல. நான் இருந்த அந்த வீட்டில் இன்னைக்கு எனக்கு நிம்மதி இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் இந்த குடும்பம், இந்த குடும்பம். அட பாவிகளா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இங்க பாரு, நாங்களா ஒன்றும் உனக்கு பொண்ணு கட்டி தரேன்னு சொல்லல, நீயா தான் வந்த. தலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடும்போதே நினைச்சேன் இதெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தூக்கி வீச தான் படும்னு. அதே மாதிரி தான் ஆணி போணுச்சு. ஆணவத்தில் என்னைக்கும் ஆடக்கூடாது, கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆமாண்டா, அதே தான் சொல்கிறேன், கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு கண்டிப்பாக கூலி கொடுப்பான், கூலி கொடுப்பான். என்ன மாதிரி டீ டோட்டலராக இருந்தவன இன்னைக்கு ரோட்டில் திரிய வச்சிட்டீங்களாடா குடிகாரனாக்கி. நல்லா இருப்பீங்கடா, நீங்களாம் நல்லா இருப்பீங்க. அதெல்லாம் மனுஷனா எப்படி பேசுறான் பாரு. நீ வா, நம்ம போவோம். தங்கச்சி, நீ நம்பாதம்மா அந்த பழுவல. அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா உன்னை நடுத்தருவுல நிறுத்திடுவானுங்க. தங்கச்சி, நம்பாதம்மா. நம்ப வச்சு ஏமாத்திர குடும்பம். இவங்க நல்லா தானே இருக்கிறானுங்க. நம்பி ஏமாந்த நான் தான் இப்ப நடுத்தருவு நிக்கிறேன், போங்க. எம்மாடி மருமவளே, இந்த பழத்தை சாப்பிடு. எனக்கு வேண்டாம். எதை எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி? சாமியாரை கூட்டிட்டு வந்து பார்த்தாலும் எதுவும் இல்லைன்றாரு. நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவோம், அங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிடுவாங்க. சரியா? எதை பத்தி யோசிக்காத, இப்போதைக்கு இதை சாப்பிடு.
ஐயோ, ஆஸ்பத்திரிக்கா? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேண்டாம். எது சாப்பிட்டாலும் ஒமட்டிக்கிட்டு வந்துடுது. ஏன் தண்ணி குடிச்சா கூட ஒமட்டிக்கிட்டு வந்துடுது. அப்படி இருக்கும்போது ஆஸ்பத்திரிக்கு போகலன்னா ஏதோ பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் ஐயோனா வருமா அம்மானா வருமா? இது நமக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம். அதனால தான் சொல்கிறோம், சரியா? எதை சாப்பிட்டாலும் தான் சேர மாட்டேங்கல, இந்த பழத்தையாவது சாப்பிடு. அப்புறம் வெறும் வயிற்றுல கடந்துக்கிட்டு என்ன பண்ணுவ? உடம்புக்கு ரொம்ப சரியில்லாமல் போச்சுன்னா இல்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம். நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவான், என்ன ஏதுன்னு சொல்லிவிடுவாங்க. இப்போதைக்கு இதை சாப்பிடு, சரியா? ஐயோ, என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. ஆஸ்பத்திரிக்கு போனால் என் மான மரியாதை எல்லாம் கப்புலேறி போயிடும். இந்த அம்மா என்னை என்ன பேச்சு பேசும். ஐயோ, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்பாடா, அம்மா வீட்டில் தான் இருக்காங்களா? கொஞ்ச நேரத்தில் உயிரே இல்லை. இந்த ஆள் எப்போ வந்தது? நீங்கள் எப்போ வந்தீங்க? மவர் வந்துட்டீங்களா மவர்? நான் வர்றது இருக்கட்டும், இத்தனை நாள எங்கிட்டு போய் சுத்துனீங்க? இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? மவர், நான் எதுவுமே பண்ணலைங்க மவர். நான் பாட்டுக்கு செவனேன்னு தென்னந்தோப்புல படுத்து கிடந்தேன் மவர். இந்த புள்ள பாட்டுக்கு அழுன்னு அழுதுச்சு மவர். என்னாச்சு ஏதாச்சுன்னு எங்கிட்ட இருந்து சத்தம் வந்துச்சோன்னு சொல்லிட்டு கிட்டுக்கு கிட்டுக்குன்னு ஓடுனேன் மவர். அங்க போய் பார்த்தா உங்க ஆத்தா கீழே விழுந்து கிடந்தா மவர். என்னதே கீழே விழுந்து கிடந்தாங்களா? கிணத்துக்குள்ள மவர். கிணத்துக்குள்ளையா? என்னம்மா சொல்றாரு இவரு? மவர், நீங்க கவலைப்படாதீங்க மவர். உயிரை கொடுத்தாவது உங்க ஆத்தால காப்பாத்துவேன்னு சொல்லி சாமி மேல சத்தியம் பண்ணி கிணத்துல ஒரு டபுகடின்னு விழுந்து உங்க ஆத்தால தூக்கவே முடியல மவர். கைய பிடிச்சு காலை பிடிச்சு கழுத்துல தூக்கி போட்டு ஓடி வந்துட்டேன் மவர். கொஞ்ச நேரம் வாய் முடிட்டுறியா? அட பாவிகளா, எவ்வளவு பெரிய விஷயத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாய மூடுன்றான். அவ என்னமோ என்னை சாவ விடுன்றான். இவங்களெல்லாம் போனா போதுன்னு காப்பாத்தின பாவத்துக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஏமா இந்த மாதிரி பண்ற? கிணத்துல விழுந்து ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா உன்னை இழந்துட்டு நாங்க இருந்திருப்போம். ஏமா இப்படி பண்ற? நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் நீ சொல்லிட்டல. ஐயோ ராமா, உனக்கு ஏமா புரிய மாட்டேங்குது? அம்மா, நீ எனக்கு ரொம்ப முக்கியம்மா. நீ இந்த மாதிரி பண்ணாதம்மா. அப்புறம் உனக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வளர்த்த ஆளாக்கியும் உனக்கு என்ன விட முக்கியமா வேற ஏதோ இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? முடிவா நீ என்னம்மா சொல்ற? என் அண்ணன் பிள்ளையை நீ கட்டணும், இல்லைன்னா எப்ப வேணாலும் நான் சுருக்க மாட்டிக்குவேன். ஐயோ ஆண்டவனே, ஏம்மா உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு வேண்டான்னு சொன்னாலும் நீ ஏம்மா கேட்க மாட்டேங்கிற? சின்ன வயசுல நம்ம பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டியாமா? உலகத்துல யாருதான் தப்பு பண்ணல, யாருதான் தப்பு பண்ணல? எல்லாரும் எந்நேரமும் ஏதாவது ஒரு நேரம் தப்பு பண்ணதானே செய்யறாங்க. அதுக்குன்னு அதை காலத்துக்கு யோசிச்சுக்கிட்டா இருக்க முடியும்? ஏன் இப்ப கூட நீ பண்றது எனக்கு பெரிய துரோகம் தானே. நீயே என் பேச்சு கேட்காத போது அப்புறம்? ஐயோ ஆண்டவனே, நான் உனக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்க? அம்மா, என்ன மன்னிச்சிருமா. செத்தால என்னால அதை மட்டும் பண்ண முடியாதுமா. அப்ப நான் செத்து போறேன், அப்ப நான் செத்து போறேன்டா. ஆட என்னடா இது, கை வேற கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. மணி வேற ஆயிருச்சு. கல்லு கடைக்கு போனா தான் நமக்குன்னு எடுத்து வைப்பான், இல்லைன்னா எடுத்து வைக்காம விட்டுருவான். அதுக்கப்புறம் ராத்திரியெல்லாம் ரொம்ப கவலைக்கிடமாயிடுமே. இங்க இருந்து போனாலும் உனக்கு குடிதான் முக்கியமானு சொல்லிட்டு அதுக்கும் வச்சு கிழிப்பானுங்க. போகலன்னா ராத்திரி தூங்க முடியாது. பெரும் தலைவலியா இருக்கே. இன்னைக்குள்ள முடிப்பாங்களா இல்ல இவங்கெல்லாம் முடிக்கிறேன்னு சொல்லி கடைசியில நம்மள ஒரே தான் முடிச்சிருவாங்களான்னு தெரியலையே. இன்னைக்குள்ள இந்த பஞ்சாயத்து முடியுமா? சொல்லுப்பா, எனக்காக என் அண்ணன் பிள்ளைய கட்டிக்கிறேன்னு நீ சொல்லு. அம்மா, நீ மனசை தைரியமா வச்சுக்கோமா. இதுக்கப்புறமா இந்த உண்மையை மறைச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. என்ன உண்மையா இருக்கும்? என்ன தங்கம், இதுக்கு முன்னாடி நீ என் மேலே விரும்பி இருக்க, அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஒருவேளை நீ எங்க விரும்பி இருந்தது முன்னே என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா உனக்காக என் மனசுல எப்பயுமே இடம் இருந்திருக்கும். யார் எதிர்த்தாலுமே நான் உனக்காக வந்து நின்றுப்பேன். ஆனா என் மனசை நான் வேற ஒருத்திக்கிட்ட கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, அவ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது.
இது உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், உங்கள் மனசு வேதனை அடையணும் தான் இத்தனை நாளாக இதை நான் மறைச்சி வச்சுருந்தேன். இதுக்கப்புறமும் மறைச்சும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. கொப்பத்த தாமிரபரணியில் தலைமுழுக இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நமக்கிட்ட தெரியாமையே போயிருக்குதே. என்னடா இது, உண்மையை சொல்றானா இவன் பொய் சொல்றானா? இவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. ஆத்தா கோடு போட்டா தாண்ட மாட்டான், இவன் ஒரு பிள்ளைகிட்ட சிக்கிட்டான்னு சொல்றானே, உண்மையா இருக்கும்? என்னடா தினந்தோறும் இவளை கட்டிக்கன்னு சொல்லி நான் டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்றியா? ஐயோ அம்மா, சத்தியமா சொல்றேன், நான் வேற ஒருத்தியை விரும்புறேம்மா. அதனாலதான் எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், இப்ப சொல்லிட்டேன், போதுமா? அப்ப நான் என் அண்ணன் புள்ளி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேனே, அப்ப அவளுக்கு என்னடா பதில் சொல்றது? ஒன்னையே சின்ன வயசுல இருந்து ஆசை வளர்த்துக்கிட்டு இருக்காளே, அவளுக்கு என்னடா பதில் சொல்றது? யாரோ எவரோ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. என் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதை புரிஞ்சுக்கிறதும் புரியாம போறதும் உன் விருப்பம். அத்தாடி அத்தா, இவ்வளவு தெளிவா என் பையன் பேசுறானே. ஏண்டாப்பா, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன், என்னை விட இப்ப வந்தவன் உனக்கு முக்கியமாப்பா? அம்மா, நீ என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க, இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்க, அதை என்னைக்கும் நான் மறக்கவும் இல்லை, எந்த இடத்துலையும் அதை நினைக்காம நான் இருக்கவும் இல்லை. எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். என்னை கிண்டாதம்மா. நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா நீ இவளை கட்டிதான் ஆகணும். எவ்வளவு இருந்தாலும் அவளை மறந்துரு. அநேகமா இவ உடம்புல பால் பாண்டியோட பேய் பூந்திருக்குமோ? இவ இந்த அளவுக்கு பேச மாட்டாளே. இந்த அளவுக்கு பேசுறானா அப்ப அந்த பால் பாண்டி தான் உள்ள இருப்பானோ? கூடிய சீக்கிரத்துல இவ உடம்புல இருக்க பேய விரட்டி ஆகணும். முதல்ல எல்லாம் நம்மளை பார்த்தாலே பயந்து நடுங்கிட்டு கிடப்பா. 10 ரூபா குடுறீனா 20 ரூபா கொடுப்பா. இப்பெல்லாம் நம்மளையே முறைக்கிறாளே. இருக்குமோ? இங்க பாருங்கம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கேனா? கஷ்டப்பட்டு நான் உன்னை வளர்ப்பேன், யாரோ ஒருத்தி வந்து உன்னை தூக்கிட்டு போறதுக்கு நான் விடுவேனா? விட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். எவ்வளவு இருந்தாலும் இந்த வீட்டுல வந்து வாழ முடியாது. என் அண்ணன் புள்ள மட்டும்தான் இந்த வீட்டுல வாழ முடியும். மா வேண்டாம், என் வாயை கிண்டாதீங்க. இங்க பாருடா, இந்த அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. இத்தனை நாள் வரைக்கும் அமைதியா போயிட்டேன், இதுக்கப்புறம் அப்படி போவேன்னு நினைக்காத. எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எவனு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையி, அவளை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். எப்படி நீ அவளை கட்டுறன்னு பாக்குறேன். என் அண்ணன் பிள்ளைய உன் தலையில கட்டி வைக்கல, என் பேர் சிமுரன் கிடையாதுடா. என்ன பண்றது? யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம்? அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோமா, இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோமா? இவனுக்கு சப்போர்ட் பண்ணா 5 10 கொடுப்பான், அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோமா? என்ன பண்ணுவோம்? என்கிட்ட போய் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு நைட்டு கட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான். இந்த சிமுரனு, நம்ம பையன் ஏதோ ஆசைப்படுறான், முதல்ல என்ன எதுன்னு கேட்டு விசாரிப்போம். எதுக்கு இப்படி தையத்தக்கான்னு குதிக்கிற? இந்த அசிங்கம் நமக்கு தேவையா? இதுக்கு முன்னாடியாவது மரியாதை வச்சிருந்தா புருஷேன்னு, இப்போ நம்மள இவ்வளவு கேவலமா பேசுறாளே. இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் யூ, ஓகே? என்னைய பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்க முடிவு பண்ணாதீங்க. இந்த இங்கிலீஷ் எல்லாம் பேசுறப்பா எனக்கு புரியல. ஆனா இந்த இங்கிலீஷ் நான் மட்டும் கஷ்டப்படலன்னு வையி, வந்திருக்காது பாவம் வாயில. அம்மா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கம்மா, அவளை தவிர வேற யாரையும் நான் கட்டிக்க மாட்டேன், சரிங்களா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. பையன் பின்னாடியே போறதுதான் நல்லது. ஆத்தி, என்னம்மா கதவை இந்த அடி அடிக்கிறான்? ஐயோ, அவன் பக்கம் போனா எப்படியும் கட்டிங்குக்கு காசு தேரும்னு பார்த்தேன். கடைசியில கதவை மூஞ்சிலே சாதிப்புட்டான். இவ வேற பேயாட்டம் பாக்குறாளே. சிமுரனு, கேட்டாலே ஒரு கேள்வி, என் பிஞ்சு போச்சு உயிர் நாடி. பாத்தோடியாத்தான் பாத்தி, அவன் மாமியார் கிழவிக்கு கொழுப்ப நான் இங்க இருந்தனா உனக்கு சொல்லி கொடுத்து விடுவேன். மாப்பிள்ளையும் காசு வாங்க விடாம பண்ணி விடுவேன்னு தான் என்னை அனுப்பணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறா. அதாம்மா, அந்த ஆள் என்னைக்கு இல்லாத திருநாளா என்னை கூட்டிக்கிட்டு போனான். என்னடா இந்த ஆள் கூட்டிக்கிட்டு போகிறதேன்னு பார்த்தா ஒரு பெரிய ஹோட்டலாக பார்த்து நிறுத்தினது. நானும் நினச்சேன், இந்த ஆள் இப்படியெல்லாம் நிறுத்த மாட்டானே, என்னடா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இறங்கினேன். இறங்கிட்டு உள்ளே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். உனக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணுனாரு.
நானும் இப்படிலாம் இருந்தாலும் சொல்ல மாட்டானே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுன்னா சரி நான் ரைஸு கிரில்லு அப்படி இப்படின்னு எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உக்காந்து கொக்கி போட ஆரம்பித்தார். நான் அப்படியே உஷாராயிட்டேன், எதுக்கோ இந்த ஆள் அடித்தளம் போடுறேன்னு. அப்புறமேட்டுக்கு உங்கள் அம்மாவை அனுப்பு அப்படி இப்படின்றாமா. எனக்கு வந்துச்சு பாரு கோவம். யாரு எங்கள் அம்மாவை என்னால் அனுப்ப முடியாது. அப்படி நான் எங்கள் அம்மாவை அனுப்பணும்னா நீயே உங்கள் அக்காவோட வீடு எது அங்கே இருக்குதானே, உன் அக்காவையும் உன் அக்கா வீட்டுக்காரையும் முதல்ல நீ அனுப்பு, அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டை விட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்படி போடுறி என் புள்ளனா யாரு சாதனால அந்த ஆளெல்லாம் அப்படிதான் பிடிச்சி அடக்கி வைக்கணும். எதுவும் பேசுனது அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறது அது வேற. இப்போ ஊசி போட்டுக்கிட்டு இருக்குது இது குழந்தைக்காக. அங்கே கூட்டிகிட்டு போனால் பார்க்க வைக்க முடியாது, இதுவே தனியாகவும் போனாலும் பார்க்க வைக்க முடியாது. அதனால தான் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்னமா இருக்குது, நீ அனுப்பி வைக்கினாரு. நானும் சொன்னேன், என் அண்ணன் வாடகை வீட்டில் கிடக்கிறான், அவனே எங்கள் அம்மாவுக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கே பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். என் ஆத்தாவை நான் பார்க்க வேணாமா, பயலுக மட்டும் பெற்றவங்களை பார்க்கணும் வைக்கணும், ஏன் பிள்ளைங்க நாங்கள் பார்க்கக்கூடாதா அப்படின்னு பேசு. வாய அடக்குன ஆளு தான். அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலையே. நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் நல்லா வல்லு வதக்குன்னு அள்ளி தின்னுபுட்டு பில்லை கட்டு அப்படின்ட்டு வெளியே வந்து நின்றுக்கிட்டேன். அப்புறம் இருந்தாலும் பில்லை கட்டிப்புட்டு ஒன்றும் பேசலையே. அப்படியே முகத்தில் ஆடலை அப்படியே வந்துட்டது. அப்படித்தான் அவங்களெல்லாம் மூக்கடைக்கணும். இல்லைன்னு வை நம்ம தலையில ஏறி நமக்கு மிளகா அரைச்சி விடுவாங்க. சரியா? இப்படி தாண்டி ஒழுங்கா பொழைக்கணும். பாத்தியில நான் வந்ததுன்னு உன் மாமியார்காரி எப்படி சொல்லி கொடுக்குறான்னு. நீ முதல்ல மாப்பிள்ளையை கைக்குள்ளே போட கற்றுக்கடி. நீ தான் ஒரு பைத்தியக்காரி. உனக்கு எல்லாத்தையும் 100 தடவை சொல்லி கொடுத்தாலும் நீ கேட்க மாட்டேன். அவங்க எப்படி மாப்பிள்ளையை நைஸாக மேக்கப் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி நீ மாப்பிள்ளைகிட்ட அன்பா நடந்துக்க. அவரை எந்த வேலையும் செய்ய விடாம நீயே பார்த்து செஞ்சு கொடு. நீ தாங்கல மாப்பிள்ளை நீ தான் முக்கியம் அப்படின்னு வரணும். அவங்க அம்மா எல்லாமே பொய், நீ மட்டுமே கதின்னு உன்னை அண்டி வரணும். அந்த மாதிரி நீ பண்ணணும். சரியா? விட்டு கொடுத்து போகணும். அவர் எது சொன்னாலும் சரிங்கன்னு சொல்லணும். என்னை வீட்டை விட்டு துரத்த சொல்றாரா, துரத்து. ஏமா அந்த வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவ? அட போடி நீ வேற. என் மருமக வீட்டில் இருந்தா கூட நான் அதட்டுவேன் திட்டுவேன் வைப்பேன். அவள் பாட்டுக்கு வாயை பொத்திக்கிட்டு இருப்பா. என்னன்னாலும் செஞ்சுட்டு கொடுத்து விடுவா. வேணான்னு சொன்னாலும் அதை எடுத்துகிட்டு மூடி வச்சுட்டு போவா. இங்கே ஒவ்வொன்றுக்கும் பயந்துகிட்டு இருக்குது. உன் மாமியார்காரி என்னை பார்த்து இப்படி விட்டுக்குன்னு திரும்புறா, உன் நாத்தனார்காரி இப்படி விட்டுக்குன்னு திரும்புறா, உன் புருஷங்காரி என்ன பார்த்தா படக்குன்னு திரும்புறான். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் படக்குன்னு திரும்பும்போது நமக்கு கடுப்பாகுதா இல்லையா? அதுக்கு நான் அங்கே போனா கூட நிம்மதியாக கஞ்சி குடிப்பேன்டி. அவளை திட்டிக்கிட்டாவது. உனக்காக நான் இம்புட்டு தூரம் பேசியிருக்கேன், நீ என்னமா பொசுக்குன்னு இப்படி சொல்ற? ஏண்டி மாப்பிள்ளைகிட்ட இப்ப நீ எப்படி என்னை விரட்டுற மாதிரி விரட்டி விட்டு அதுக்கப்புறம் இவளுக்கு எல்லாத்தையும் விரட்டி விட்டு நீ அப்படியே என்னை நேக்கா கூட்டிக்கிட்டு வந்துரு. என்ன நான் சொல்றது? சரிதான். என்ன சரிதான்னு இழுக்கிற? சரின்னு கேளுடி. முதல்ல மாப்பிள்ளை கைக்குள்ள போட்டு அக்கல்ல வச்சுக்க. அப்பதான் நம்ம கேட்கும் போதெல்லாம் தலையாட்டுவாரு. இல்லன்னு வையே அப்புறம் விடுக்குன்னு திரும்பிக்கிட்டு உன படக்குன்னு வெளியே துரத்திடுவாங்க. சரி, ஒரு 2 நாளைக்கு நான் இங்கே இருக்கேன். அதுக்கப்புறம் துரத்து. நல்லா வல்லு வதக்குன்னு சாப்பிட்டு நாக்கு செத்து போய் கிடக்குடி. அதனால நல்லா கறியாக எடுத்துகிட்டு ஆக்கி போட்டு நல்லா செஞ்சு கொடு. நான் சாப்பிட்டு விட்டு போகிறேன். சரியா? சரிம்மா.